இன்றைக்கி ஒரு இறால் பொடி செஞ்சிடலாம். இந்த இறாலோட தோலை நல்லா அலசிட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணும். அது கோழியோட இது போட்டு சாக் பீஸ் போட்டு தான் காய வைக்கணும், எறும்பு போயிடும். இப்போ ஒரு கப்பு உளுந்துன்னா ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதுக்கு பூண்டை தட்டிட்டு நல்லெண்ணெயில் வதக்கி நல்லா வறுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த இறால் எடுத்து காஞ்சதை ஒரு வாட்டி வறுத்து வச்சுக்கணும். காஞ்ச மிளகாய் எடுத்து வறுத்து வச்சுக்கணும். உளுந்தை நல்லா செவக்க வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு இப்போ கருவேப்பிலையும் நல்லா காஞ்ச கருவேப்பிலையை வறுத்துக்கணும். கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்துக்கிட்டு இப்போ இந்த பூண்டு அங்கிட்டு தட்டிட்டு அதை நல்லெண்ணெயில் வதக்கி வச்சுக்கணும். இது மிளகு ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு, கொஞ்சோண்டு மல்லி அதையும் வறுத்து வச்சுக்கணும். கல்லுப்பு அந்த ஈரப்பதம் போக வறுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதை ஆறினோனையும் இந்த பூண்டையும் போட்டுறணும். போட்டுட்டு ஆறினோடனே அரைச்சி கொண்டாந்து திருப்பி கொட்டி ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். சுவையான இறால் பொடி ரெடி. இது சுடுசாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க